முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது ஆற்காடிலேருந்து ஒரு அன்பர் கேட்டிருக்கார். விபூதி இட்டுக்கொள்ளுகிற ஒரு முறைமை எப்படி, அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. விபூதி இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது பொதுவில் ஒரு 5 முறையாக பிரித்து சொல்லியிருக்கான். அதில் விபூதி இடக்கூடிய அந்த மனிதர் அவளுக்கு தகுந்த மாதிரியும், சமயம் சைவத்தில் இருக்கக்கூடிய அகச்சமயம்னு சொல்லுவாள். சைவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சைவம் சார்ந்த சில சமயங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள் சார்ந்து இந்த தகவலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக விபூதி ஒரே ஒரு ஸ்தானம், நெத்தியில் மாத்திரம் இட்டுண்டா போகும். இது சமஸ்தம் பேருக்கும், லோகத்தில் பிறந்தவா அத்தனை பேருக்கும் இந்த விபூதி அப்படிங்கிறது இந்த லலாடை, அதாவது நெத்தியினுடைய பாகத்தில் ஈட்டுண்டா போதுமானது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு விபூதிக்கு மாத்திரம்தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். அந்த ஒரே ஒரு நெத்தியில் 3 பட்டையாக விபூதியை அணிந்து கொள்வதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த விபூதி அப்படிங்கிற சொல் இருக்கோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பூதினா செல்வம்னு அர்த்தம். விபூதி சிறந்த செல்வம் அப்படின்னா, சிறந்த செல்வம்னு சொன்னதுனால அருட்செல்வம் பொருட்செல்வம் இரண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையால் குறிப்பிடுறதுக்கு பேர் விபூதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரி அப்போ அருள் மேல் உலகத்துக்கு தேவைப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ பொருளையும் அருளையும் சேர்ந்து தருவது இந்த விபூதி. அதனால் அந்த விபூதிங்கிற சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, விபூதிக்கு பஸ்மம்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பஸ்மங்கிறது என்ன அப்படின்னா, பாவங்களை அழித்து விடுவதனாலே பஸ்மம்னு பேர். எந்த ஒரு ஆற்றலானது பாவத்தை அழிக்கிறதோ, இப்போ கோயில்களில் சங்கல்பம் பண்ணும்போது எல்லா கோயில்கள்லையும் இதான் பண்ணுவாள், சமஸ்த துரித க்ஷயத்வாரா. அது சாமிக்கு அப்புறம் என்னென்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லா பாவங்கள் தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்குது, இல்லைன்னா நாம் இன்பத்தை அடையிறதுக்கு தடையாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தை அழித்து விடுவது, முழுவதுமாக நீராக்குவது அப்படின்னு சொல்கிறதுனால தான் பஸ்மம் அப்படின்னு பேர். அதையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நீர் அப்படின்னு தமிழில் சொல்கிற வழக்கம் இருக்குது. நீருன்னு எதை சொல்கிறது அப்படின்னு சொன்னால், புனிதமாக்குவதுன்னு அர்த்தம். இறைத்தன்மையால் புனிதமாக்குவது நீர். தேவாரங்களில் சொல்லும்போது, மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு ஒரு திருநீற்று பதிவுமே ஒன்று தனியாக பாடியிருக்கா. அதனால் அந்த நீருங்கிறது வெவ்வேறு பொருள்களில் தமிழ் சார்ந்தும் வடமொழி சார்ந்தும் பல்வேறு விதமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ நம்ம விபூதியை பற்றி பார்த்துட்டோம், அதுக்கு பொருள் பார்த்தோம். இப்போ இதில் 2 வகையாக பஸ்மதாரணம் பண்ணிக்கலான்னு சைவம் சார்ந்து சொல்லியிருக்கு. பிற சமயங்கள் சொல்லுகிற போது 3 வகையான பஸ்மதாரணம், 4 வகையான 5 வகையாக அப்படியே பிரியும். குழப்பற மாதிரியே சொல்கிறீங்களா, விபூதியை மாத்திரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, பாசுபத விரதம்னு ஒரு விரதம் இருக்குது. அந்த விரதம் இருக்கிறவா மாத்திரம் விபூதியை உடம்பு முழுக்க பூசிக்கிறதுக்கு பேர் ஒருவர். அந்த விரதத்தை அர்ஜுனன் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரிய குறிப்புகள்லாம் இருக்குது. அவளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபூதி தான் சுவாமியே விபூதி. அதனால் பாதாதி கேச பர்யந்தம் உடம்பில் அந்த விபூதியவே பூசின்றுவான். அது மயானத்தில் இருக்கிற விரதம்னு சொல்கிறான், இல்லை காட்டில் தனிச்சு இருக்கிற விரதம்னு சொல்கிறான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, கங்காளர் பூசும் கவச திருநீர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை அழகாக திருமூலர் சொல்கிறார் திருமுறையில். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, விபூதியை மேலே இப்படி வச்சு உத்தூலனமாக அப்படியே மேலே அப்படியே தடவிப்பான். 2 கைகள்லேயும் சரி, மார்புலேயும் சரி, ஒரு முக்கியமான உறுப்புகளில். இப்போ நம்ம பட்டையாக போட்டுக்கிறோம், இப்படி பட்டை போடுறத நம்ம பார்க்குறோம். நான் அதை சொல்லலை. இப்போது
ஒன்று ஒன்றா பார்த்துன்னு போகிறோம் நம்ம. அதில் வந்து ஒரு விபூதி அப்படியே கொத்தா எடுத்து அப்படியே மேலே அப்படியே தடவிக்கிறது. இந்த கை மார்பு நெற்றி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அங்கம். இந்த இடுப்புக்கும் கீழே உள்ள அங்கத்தில் தடவுறதில்லை. இந்த பாசுபரத விரதத்தில் இருக்கிறவா உடம்பு முழுக்கவே விபூதி தடவிக்கிறா. ஆனால் இந்த மாதிரி விபூதி கங்காளர் பூசும் கவச திருநீருன்னு சொல்லக்கூடிய இந்த சமயம் சார்ந்தவர்கள் இதுதான் இப்போ அங்காளம்மன்னு சொல்கிறது. கங்காளம்மன்னு தான் மாறி அங்காளம்மன்னு வந்திருக்கு. அந்த சமயம்தான் அந்த அங்காளம்மன்னு சொல்லக்கூடிய சுவாமியே. அதனால் அவள்லாம் வந்து உத்தூலனம்னு பேர். அதுக்கு பேர் உத்தூலனம்னா என்ன? பஸ்மோத்தூளித விக்கிரகம்னு சிவனுக்கே நாமாவளி இருக்குது. தியானத்துலேயும் அதை குறிப்பிட்டிருக்கா. மேலே தடவி கொள்ளுதல், பூசிக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது விபூதியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பட்டையாக, இப்போ நான் சொல்ல உடம்பு முழுக்க பூசிக்கிறது எப்படி, மேலே மாத்திரம் கையில் அப்படி தடவிக்கிறது எப்படி, 3 பட்டைகளாக இட்டுக்கொள்வது. 3 பாகமாக பிரிப்பேன். நான் நெத்தியில் இட்டுன்னு இருக்கேன் பாருங்கள், அதுக்கு பேர் திரிப்புன்றம்னு பேர். அதில் வந்து த்ரீங்கிற வார்த்தை வருது. 3ஆக பிரித்து 3 பட்டையாக நெற்றியிலே விபூதி அணிவது, இதுக்கு பேர் திரிப்புன்ற தாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா.